Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 900 part 1. ஓபன் பண்ணா வட்டமா முடியாம அகட்டும் எகட்டும் தலைய போட்டு உழுப்பிட்டு கிடக்குறா. ஏன் அப்படின்னா இனிமே அவளுக்கு மருந்து கொடுக்கல. சுத்தி நின்னு டமா டமா டமான்னு கத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ முக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சட்டு புட்டுன்னு மருந்தெல்லாம் அரைச்சி ஏதோ ஒரு கசாயம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களா. குடிச்ச உடனே காரிட்டு மூஞ்சில துப்ப தோணும். ஆனா லூஃபி துப்ப கூடாது, அத குடியுமா அம்புட்டு கசப்பு. மொத்தத்தையும் குடினா வேண்டவே வேண்டாம்பா. இன்னும் உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். மாசா பவன்டோ பெப்சி நான் கொடுப்பாங்க. லூஃபி விடலையே. அவளை கதற விட்டு வாயில ஊத்துன்னு ஊத்தி தள்ளிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணையே ஓபன் பண்ணுவா. அதே நேரம் நம்ம ஜோரோவோட கையில ஆணி குத்தி ரத்தம் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அத பார்த்த கிக்கு நான் வேணா மருந்து போட்டு விடுறேன்பா. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்கிராட்சுமா, இதை விட பல பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தவங்க நாங்க ஃப்ரீயா விடுமா. ஆனா அவ கேட்க மாட்டா. மருந்து போட்டே தீர்வேன்னு வேலையை பாப்பா. அந்த டீமுங்கும் போது ஒரு வழியா ஓட்டமா நார்மல் ஆயிட்டா. எந்திரிச்ச உடனே எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி, ஆமா நான் யாரு எங்க இருக்கேன், அதே கேள்வி அவ அப்படியே கேட்பா. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுவாங்கன்னு வைங்களேன். வெளியில பாத்தீங்கன்னா கொமச்சி எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்குது. ஆனந்த கண்ணீர் தான். வட்டமா ஒரு வழியா நல்லபடியா நார்மல் ஆயிட்டால. சரி இதெல்லாம் ஓகே. வயிறு எப்படி இருக்குது, வயித்துல ஏதாச்சும் பஞ்சாயத்தா வலிதான்னு கேட்டா வயித்துல கைய வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஏதோ பயங்கரமா டிஸ்கவரி சேனல்ல டிஸ்கவர் பண்ற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணவனே இவங்க காண்டாயிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வயிறு வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்பா. ஜோரோ பார்த்துட்டு பதறுவான். ஏன்னா இவ்வளவு சீக்கிரத்துல நல்லா ஆயிருச்சு, அது எப்படி பாசிபிள்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலே அவங்களுக்கு சரியாக ஒரு வாரம் ஆகுது. இட்ஸ் a medical miracle you know அப்படின்னு பார்த்தா அவங்க கொடுத்த மருந்தோட பேரு ஈவில் பர்ஜிங் ஹெர்ப். அதோட பவர் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அதனாலதான் சரியாயிட்டா. அவளுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. பயங்கரமா ஆட்டம் போடுவா. நம்ம பழையபடி நார்மல் ஆயிட்டோன்னு. ஆனா சுரு என்ன சொல்லுவா, இன்னுமே உன் பாடியில இருக்க பாய்சன் எதுவுமே கம்ப்ளீட்டா வெளியில போகல. அதனால இனிமேட்டு நீ ரிவர் வாட்டரை குடிக்க ட்ரை பண்ணவே பண்ணாத. பண்ணினா வாயிலே போடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்டி வைப்பான். அந்த டைம் அவ வயிறு பாத்தீங்கன்னா கடமுட்டன்னு காட்டுத்தனமா கத்தும். உடனே அவ அந்த வயிற்றுக்கிட்டே கத்துவா. ஏன் அப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? நீ இப்படி கத்துனீன்னா என்னால ஒரு நல்ல சாமுராய் ஆக முடியாது. யூ டர்ட்டி ஃப்ளோ, இரு உன் சத்தத்தை நான் ஸ்டாப் பண்றேன்ட்டு மறுபடியும் நேரம் அந்த ரிவரை நோக்கி தான் ஓடுவா. சுரு பச்சையா திட்டுவா. பின்ன வயிறு சத்தத்தை ஸ்டாப் பண்றேன்னு மூச்சை ஸ்டாப் பண்ணிடுவா போல. இப்பதான் அட்வைஸ் பண்ண அந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்னு மறுபடியும் பிச்சுக்கிட்டாங்க. ஒன்னா இங்க ஜோரோக்கு நல்லபடியா ஒரு வழியா கிக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டா. ஆனா இவ ஆள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருப்பா. ஆனா லூஃபிக்கு பிக் மாமா தவிர வேற பெரிய உமன்னு யாருமே தெரியாது. அவ பின்னாடி நின்னா யாருமே தெரிய மாட்டாங்க. அது வேற விஷயம். ஆளோட சைஸ சொன்னவன அப்படி சொல்றான். அப்புறம் கிக்கு ஜோரோக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. ஏன்னா இவன் வந்து அந்த சொம்பாண்டாவை மிரட்டி அனுப்புனதுனால தான் இவ இப்ப தப்புச்சா. இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கையோடு எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா நம்ம ஜோரோ ஒன்னும் பர்பஸா அவளை காப்பாத்தணும்னு பண்ணலையே. வழியில நின்னா வண்டியா திட்டினா ஒரு லுக்க விட்டா அதுக்கே பயந்து ஓடிட்டான். அதனால தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் பேர் என்ன ஊர் என்னன்னு ஜோரோ கூட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவா. அதே நேரம் ஒட்டமாக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா வேண்டவே வேண்டாம்பா. ஆனா வாயில பயங்கர வாட்டர் ஃபால்ஸ் ஊத்ததான் செய்யும். ஆனாலுமே சாப்பிட மாட்டான். உனக்கு தான் பசிக்குது இல்ல சாப்பிடுன்னு சொன்னா அவ எதுக்கு பதறானா, இவளுக்கு கொடுத்து கியூர் பண்ணாயிலே ஹெர்ப்ஸ், அதுக்கே அவளுக்கு கொடுக்க காசு இல்லையாமா. அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த ஸ்வீட் ரெட் பன் சூப் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவா. அந்த டைமே வயிறு மறுபடியும் கடமுடைன்னு கத்தும். அட அதெல்லாம் வேண்டாமா நீ சாப்பிடுன்னு சொன்னா அப்ப கூட அந்த வயசுல அந்த குட்டி பொண்ணு பேசுற பேச்ச கேளுங்க, நீங்களும் ஒக்கிக்குமே ஒழுங்கா சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அதனால எனக்கு இந்த சாப்பாடு வேண்டவே வேண்டாம்பா. இதையும் காப்பாத்தி சாப்பாடையும் கொடுத்தா எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இப்படியா அவ சாப்பிடுன்னு சொல்ல இவ சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த சுருவும் சைலண்டாவே இருப்பா. செம கடுப்பாயிட்டா. இன்ன சாப்பிடுன்னு எவ்வளவு நேரம் தான் சொல்ல முடியும்? நீ மட்டும் இதை ஒழுங்கா சாப்பிடல, இதை கொண்டு போய் இங்க இருக்க வில்லேஜ் மக்கள் எல்லாத்துக்குமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு வாங்குவா. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது. இவளுக்கு நோங்கிற வார்த்தையை கேட்டாலே கடுப்பாயிருமாமா. அதனாலதான் கடுப்பாயி கத்திட்டா. இப்போ வேற வழியிலேயே தின்னுதானே ஆகணும். அப்பவுமே உடனே சாப்பிட மாட்டா. உட்காந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமா இப்படி உட்கார போற, இன்னைக்கு உன் பர்த்டே, ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தவனே சுருவும் இந்த விஷயத்த கேட்டுருவா. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா இதுதான் உன்னுடைய பர்த்டே பிரசன்ட், ஜாலியா சாப்பிடுன உடனே ரைட்டுன்னு ஒரு சிப் அடிப்பா. செம டேஸ்டி. ஆனந்த கண்ணியில அப்படியே காட்டுத்தனமா அழுவா. சொல்ல போனா இந்த சூப்பையே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ குடிக்கிறாளாமா. இந்த மேட்டரை சொன்ன உடனே லூஃபிக்கு அவளோட மாஸ்டர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். அதான் ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கானே இவனை பிடிச்சி வாங்குன்னு வாங்கினாரு. அவ கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுற சாப்பாடு கூட கரெக்டா அவ வாழ்றதுக்கு தகுதியான அளவுக்கு தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி டெலிஷியஸ் எல்லாம் நல்லா ஜம்முன்னு சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் இல்ல. அப்படி அவ ருசிச்சு சாப்பிட பார்க்கும்போது எல்லாத்துக்குமே சந்தோஷம். அதுலயே அந்த சுருக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துடும். சொல்ல போனா ஒட்டமாவே எதிர்பார்க்கல இப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான பர்த்டேவா இந்த பர்த்டே அமையும்னு. அப்புறம் என்ன ஒரு வழியா ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டு முடிச்சிருவா. நல்லா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமே, படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவா. அந்த டைம் லூஃபி அங்க சுத்தி இருக்க ஃபேக்டரி எல்லாத்தையும் பார்த்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு
கொல்ல வெறியில இருப்பான். ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனோல ஒரு சின்ன பொண்ணுக்கு சாப்பாடு இல்ல, தனிநபருக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. கொய்யாலைகளா நல்லா வளர்ந்திருந்தா கூட பாய்சன் ஃபுட்டை சாப்பிடலாம்பா. ஆனா இவன் ஏதோ சொல்றான்னா நம்ம ஜோரோ அடிச்சு தின்னானே அது எல்லாமே பாய்சன் உள்ளதான். நம்ம பழைய எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவனுக்கு இம்யூனிட்டி லெவல் எந்த லெவல்ல இருக்கும். அதனால இவனுக்கு ஒன்னும் ஆகல. மத்தபடி ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா டைஹே தான், ஐ மீன் செத்து போயிருவாங்க. மலை காடுகள் கடல்னு இருந்த உடனே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. அது எல்லாமே இப்ப மனுஷனால கொஞ்சம் கொஞ்சமா பொல்யூட் ஆகிட்டே போச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படியே சோறு இல்லாம சாக வேண்டியதான். இதுக்கு பிக் மாம் எவ்வளவோ பரவாயில்லையே, தட்டிக்கு விழுந்தா சோறு. நான் இங்க கைடோ எவனுக்கும் சோறு கொடுக்காம அவனே எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கான். மொத்தத்துல லூஃபி கடுப்பாயி அவனை போட்டு துவைச்சு மிதிச்சு பல்லு எல்லாத்தையுமே கட்டிங் பிளோட போட்டு புடுங்காம விட மாட்டேன்னு கொலை வெறியில இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம பயிலுக அடுத்த பயணமா கைடோவை காலி பண்ண என்னென்னலாம் பண்ணாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.